யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்களும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும். வணக்கம் ஐயா, என் பேர் அனில்குமார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாதாரணமாக அதிகம் கோபம் வரும். கோபம் வர்றதை நான் முன்னாடியெல்லாம் அது ஒரு பெருமையாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் உணர்றேன், நான் கோபப்படுறது தப்பு, அப்படி மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்குன்னு புரியுது. வீட்டில் டப்புன்னு கோபம் வந்துடுது. அவங்க ஏதாவது நான் கோபப்பட்டதுக்கு அவங்க நியாயம் பேசினா இன்னும் கோபம் வருது. அப்போ மேலே போயிடுது. ஆனால் நான் முழுக்க நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன். அப்புறம் நான் கோபப்பட்டுட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன். இல்லை, அதாவது இப்போ நீங்கள் குடும்பத்தில்ங்கும்போது ஒரு உரிமை இருக்குது. நீங்கள் உங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் உங்கள் மேலதிகாரி மேலே கோபம் வரும், நீங்கள் காட்ட முடியாது. ஆனால் மனைவியோ குழந்தைகிட்டே ஈஸியாக காட்டிடலாம். அதனால் நம்ம ஈஸியாக காட்டிடுறோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் என்னங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், காட்டுறதுனால தப்பு இல்லை. ரெண்டாவது எதுனாலுமே உங்களை அறியாமலே வந்துடுது. நீங்கள் உரிமையினாலும் உடனே வெளியே காட்டிடுறீங்க. அப்போ நீங்கள் கோபத்தை காட்டிடுறீங்க. காட்டின பிறகு உங்களுக்கே தெரியுது அவசரப்பட்டு காட்டிட்டோன்னு சொல்லி. காட்டினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதை நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம், நம்ம இந்த இது முடிஞ்சு போச்சு, அதுக்காக இப்படி பட்டுட்டோமா நினைக்க வேண்டாம். கோபப்பட்டாச்சு, என்னமோ அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக நடப்போன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்போ அந்த முடிவு உங்களுக்கு நினைவில் இருக்கும். ஏன்னா அதே மாதிரி சந்தர்ப்பம் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஏற்கனவே அனுபவப்பட்டீங்க, எடுத்த இடத்துல டவார்னே கோவப்பட்டுருவான்னு சொல்லி. அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்ததுனால என்னமோ அப்படி வரும் பொழுது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்கிடுங்க. கோவப்பட்டது தப்புன்னு நினைக்க வேண்டாம். கோவப்பட்டது வந்துடுறது, கோபத்தை காட்டிடுறீங்க, அது தப்பு கிடையாது, அது கரெக்டு தான். பட் இருந்தாலும் நிதானம் இருந்ததுன்னா கொஞ்சம் மென்மையாக அதை ஹேண்டில் பண்ணலாம். அதனால் அந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அந்த முடிவையும் மீறி கூட கோபம் வரலாம். ஏன்னா உரிமை இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால பெருசாக விளைவு ஏற்பட்டுற போகாது. இப்போ நீங்கள் உங்கள் அதிகாரிகள்கிட்ட கோவப்பட்டீங்கன்னு சொன்னால் பின் விளைவு மோசமாக இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்களே விதிமுறையை வச்சுக்கிட்டானாலும் கூட அதை மீறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை 2 தடவை மீறினாலும் கூட கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே வரும் அது. அதனால் நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. நம்ம ஒரு நிதானமாக நடக்கணும். மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கோபத்தை காட்டுறதுல ஒரு நிதானம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. நன்றி ஐயா. சரி, யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான. இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை. மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்களும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல. மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி. புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும், அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்.